வரவேற்புரையிலேயே சிறப்புரையாற்றிய உங்கள் இருவருக்கும் நன்றி. இந்த மக்கள் பார்க்கும்போது ஒரு அமைதி இருக்குது. முதல்ல நீங்கள் எல்லாரும் ஓவியர்னா நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் எல்லாருமே ஓவியர். சொல்கிற மாதிரி கிடையாது, நான் சொல்கிறேன். நீங்கள் ஓவியரா இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணிங்க. ஒரு 2 நிமிஷம் உங்கள் கண்களை மூடுங்க, மனதை ஒருநிலைப்படுத்துங்க. உங்களுக்கு பிரியமான உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவி, தாயார், தந்தை, இது மாதிரி யாருன்னா மனக்கண்ணில் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி வீட்டிலேருந்து வந்திருப்பீங்க, மனக்கண்ணில் நினைக்கும் போது உங்களுக்கு உருவம் வருதா பாருங்கள். அதாவது வந்து உங்கள் அம்மா இல்லது உங்கள் அப்பா அல்லது அண்ணன், தம்பி, மனைவி, இளைஞர்களாக இருந்தால் காதலி, அப்படி கூட நினச்சி பார்த்துங்க. அந்த மனத்தை வந்து உருவம் வருதான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு இன்றைக்கான சூழலில் பாருங்கள், கண்டிப்பாக வரும். வருதா? அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டுனாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா, மனம் அமைதியாக இருக்கும் பொழுது வந்து உங்கள் கேமரா ஆன் ஆகுது. கேமரா ஆன் ஆகும்போது தைரியமாக இப்போது என் பேரன் வந்து சென்னையில் இருக்கிறான்றது நான் எப்படி நினச்சிக்கிறேன்னா, தொடர்பு என் கேமராவை ஆன் பண்ணி பார்த்துக்கிறேன். இதை தான் அந்த காலத்தில் மனம் ஒருங்கிணைந்தவர்கள் கவிதைகளாகவும் சிறுகதைகளாகவும் அல்லது பாடல்களாகவும் பக்தி இலக்கியத்தில் இந்த மனத்தை வந்து ஒருநிலைப்படுத்துகிற முறையில் தான் எல்லோரையும் கொண்டாந்துங்க. இப்போ பவா செல்லதுரை கதைக்கும் மற்றவங்க சொல்கிற கதைக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, எழுத்தாளர்களை விட அவன் கதையை ஹேண்டில் பண்ணுற ஸ்டைல் இருக்குதுல்ல, அதாவது தன் உணர்வில் ரத்தத்தில் கலந்துக்கிறாப்புல கதையை. அது பாடி ப்ரெசன்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, அதுக்கு ஒரு ஜீவன் பிறகுது. அந்த ஜீவன் அது சாதாரணமாக எல்லாருமே கதை சொல்கிறேன், அது வராது. உயிரோட்டம் இல்லாத எழுத்தும் உயிரோட்டம் இல்லாத சொற்களும் பிணத்துக்கு சமமானவை. அதில் ஒரு ஜீவிதம் இருக்கணும். நான் காலையில் கொஞ்ச நேரம் கண்ணில் தண்ணி இப்போ நான் சமீபமாக நான் இசை என்ற ஒருவருடைய கவிதையை நானும் பவா செல்லதுரை கேட்டுன்னு இருப்போம். பவா வந்து காரில் எங்கூட போகும்போது பேசுவாப்புல, ஓவியரே இந்த கவிதை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஒரு 4-5 நாளைக்கு முன்னே எங்கேயோ போகும்போது ஒரு கவிதையை சொன்னாப்புல. இப்படி திரும்பி பார்த்த உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன்னா ஒன்று, வயதின் நிமித்தமாக என்னுடைய மனம் வந்து பூ மாதிரி மென்மையாக இருக்கலாம், கபடத்தவனுக்கு சொல் சாதாரணமாக வரலாம். இந்த இடத்துல இருந்து இதுக்கு மூடி கிடையாது மனசுக்கு. அப்போ ரொம்ப ஈஸியாக வந்துடும் எல்லாமே. காலையில் ஒரே ஒரு 2 வரி படிச்சுட்டு பவா கிட்ட தான் பகிர்ந்தது நான். காற்றின் தோகையில் கடவுளின் வாசனை. பிரான்சிஸ் கிருபா எழுதி இறந்துட்டாப்புல. அவன் வந்து அப்நார்மல் பர்சன் கவிதை எழுதுறதுல. அது வந்து என்னை விண்ணு மண்டை தாக்கின இந்த 2 வரி என்னென்னா, வள்ளலார் முதற்கொண்டு எவ்வளோ பக்தி இலக்கியத்தில் இருப்பவர்கள் கடவுளுக்காக உருவம் கொடுத்து அதில் தோல்வி அடைந்து ஒளியானார் அப்படி இப்படின்றது சொல்கிற ஏரியாவில் விட இந்த பையன் 2 வரியில் ஒரே சின்ன வரி தான், காற்றின் தொகையில் கடவுளின் வாசனைன்னா. அவன் பூ வாசனனோ அது வாசனோ. அப்போது தன் மனதையும் கவிதைக்கு ஒரு ஓவியம் போல் கரைத்து கொள்ள வேண்டிய சூழலில் தான் நான் இப்பொழுது உங்களுக்கு முன் நிற்கிறேன். எனக்கு இந்த திருவண்ணாமலையில் 50 ஆண்டு காலமாக என் விரல்கள் ஓவியத்தில் பதியமிட்டிருக்கிறது. முதலில் நான் வேலூரில் ஓவியம் வரைந்து கொண்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு ஞாபகம் பண்ண வேண்டிய ஒரு ஆள் இந்த ஊரில் யாருனாக்கா, கலை நம்பின்னு ஒரு ஓவியர் போன வாரம் 6ஆம் தேதி இறந்துட்டார். அவர் ஓவிய கலைக்கூடம் நடத்தியிருந்தார். ஆக்சுவலாக அவர் ஓவியரான்றது அப்பாற்பட்ட விமர்சனம். அது ஓவியத்தில் 2 வகை இருக்கும் எப்பவுமே. இப்போது சில பேர் வந்து அவர்களே ஓவியம் பண்ணுவாங்க. சில பேர் இப்போ இந்த ஊரில் வந்த பின்னாடி கடை வச்சு ஓவியம்
வேற ஒருத்தர் கூட பண்ணலாம் அதில், அதுவும் தப்பில்லை. 2 தொழில்முறையாக மாறும்போது மாறும். அப்போ பிளட்டுக்குள்ளே ஊறக்கூடிய விஷயங்கள் வந்து என்றைக்குமே ஜீவிதமாக இருக்கும். ஓவியமாக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் ரத்தத்தில் ஊறி போகணும். அது செயல்முறைக்காகவும் காசு பண்ணுவதற்காகவும் இருந்தால் அது கலையாகாது. பாரதியாரெல்லாம் கரைஞ்சிக்கிறான்னா இன்றைக்கும் அந்த ஆளுடைய சொல்லி எடுத்துப்பார், நன்றது செய்திடல் வேண்டும்னுவான். அதை சாதாரணமாக திருக்குறளை உணர்ந்த திருவள்ளுவர் எழுதும்போது திருக்குறளை தன்னை கரைத்து தன் ஆன்மாவை கரைத்து நூல் எழுதி ஒரு வரி போட்டிருப்பார். ஆனால் அதை ஒப்பிக்கிறவங்கிறான் பாரு, அப்படி ஒப்பிக்க மாட்டான். அவனுக்கு என்னன்னா மேடை கேட்சா போதுன்னு ஒப்பிச்சிடுறது திருக்குறள். அதே இல்லை திருக்குறள். திருக்குறள் உரைய ஏறக்குறைய 200 பேர் 100 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன மனசில் நினச்சார்ன்றது தான் ஒரு கலைஞனுக்கான ஒரு விஷயம். அதுபோல் ஓவியம் என்பது இந்த ஊருக்கு வந்த உடனே இப்போ உங்களுக்கு சொன்ன அதே கற்பனை. இந்த எனக்கு முன்னே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மூத்தவர்கள் லிஸ்ட் தான். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம பழைய ரயில்வே ஸ்டேஷன் மணக்கண்ணில் நினச்சி பாருங்கள். அதே போல் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற திருவண்ணாமலை கோபுரத்தையும் மனசில் நினச்சி பாருங்கள். அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னே 25 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த பழமை இருக்குதுல்ல, அந்த பழமை தான் வந்து தொலைவாக இருந்து வரக்கூடிய ஒரு பக்தனை கோயில் இழுத்துச்சு. அந்த பழமையில் வந்து மலை கோயில் இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் ஏறக்குறைய 6 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டியே ஒரு பக்திமான் வரானாக்கா அந்த கோயிலை பார்த்து தன்னை உருக்கி தன்னை கரைச்சி என்ன பண்ணுவான், பாட்டு பாடிக்கின்னு வந்திருப்பான். ஆனால் அவைகள் எல்லாம் இந்த விஞ்ஞான சூழலில் உருவங்கள் மாறிப்போச்சு, கட்டடங்கள் மாறிப்போச்சு. என்னை முதல்ல அந்த கோபுரத்தில் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா மண்ணால் செய்த சிற்பங்கள் இருந்தது. அந்த மண்ணால் செய்த சிற்பங்கள் எப்படி இருக்குன்னாக்கா ஒவ்வொன்றும் பிட்டு பிட்டாக இருக்கும். அந்த சிற்பங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அதை 76லேயே 73லேயே என்ன பண்ணாங்க, ஒரு சிமெண்ட்டில் மொத்தமான ஒரு பூசு வேலை பண்ணிட்டாங்க. அப்போ கலை தன்னை புதைத்து கொண்டது சிமெண்ட்டால். மிக அழகான சிற்பங்கள் இருந்தது. இப்போ அது மாதிரி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒவ்வொரு கல் தூண்களிலும் இருக்கிற சிற்பங்கள் ஒரு ஜீவனுள்ள இன்னும் சொல்ல போனாக்கா சிற்பிகள்லாம் வந்து அந்த காலத்தில் தலைமை சிற்பி மேலே அடிச்சுக்கின்னு இருக்கிறான்னு வச்சுங்க, கீழே தப்பு பண்ணுறான்னாக்க ஒளியாலே அடிப்பான். அந்த சவுண்டு தெரியும் அவனுக்கு. அந்த சவுண்டில் அடிக்கும்போது இவன் தப்பு பண்ணிட்டாடான்னு அடிச்சிடுவான். ஆமாம், அந்த பயம் இருந்தது. ஒவ்வொரு கலை உணர்வு மீதும் பயம் இருந்தது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊரில் கலை நம்பின்னு இருந்தார்ல, அவர் என்னை வேலூர்லேருந்து கூட்டின்னு வந்து படம் வரைஞ்சிக்குவார். அப்போ கலை நம்பின்னு ஒரு ஓவியக்கூடமும் அருணா பிரதர்ஸ்னு ஒரு ஓவியக்கூடம் இருந்தது. முன்னே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அருணா பிரதர்ஸ் அவரே உட்காந்து செய்வார். நம்ம கலை நம்பி அதை கொஞ்சம் வியாபார ரீதியாக மாற்றினார். எங்கெங்கே என்னென்ன படம் வேணுமோ யாரை கூப்பிட்டு வரைஞ்சிக்குவார். அப்போ இந்த கலைக்கூடத்துக்கும் அல்லது கவிஞர்கள் கதாசிரியர்கள் இவங்களாம் ஒரு தொடர்பு இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தா அண்ணாதுரை இவர் காஞ்சிபுரத்து முதல்வர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் ஓவிய கூடத்தில் வளர்ந்தவர்கள், ஓவியர்களால் பழக்கப்பட்டவர்கள். கலைஞர் காலத்தில் கே மாதவன் ஓவியர், கே நடராசன், இவங்க 2 பேரும் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து வளர்த்துவதற்கான காரணக்கர்த்தாக்கள். இவங்களுடைய படங்கள் முரசொலியே அன்றைய பத்திரிகைகள் திராவிட நாடு இந்த பத்திரிகைகள்லாம் இவங்க படம் வரும். இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் அந்த கார்ட்டூன் டிராயிங் எப்பவுமே கிண்டல் செய்கிறவங்க எளிமையானவங்களுக்கெல்லாம் வந்து கார்ட்டூனில் இன்னும் எழுத்தாளர் கார்ட்டூனில் கொண்டாந்துருவாங்க சில விஷயங்களை. அது மாதிரியான ஆர்வம் உள்ளவர்கள். நான் அதை கிண்டலாக கூட சொல்லுவேன் எல்லாருக்கும். கட்சி வளர்ந்தது சைக்கிள் கடையிலையும் டீ கடையிலையும் தான். ஆனால் நாடகம் ஓவியம் இதெல்லாம் எங்கே வளர்ந்ததுனாக்கா ஓவியக்கூடங்களில். நீங்கள் எந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் பின்னணியில் வளர்வதற்கு காரணமாக இருந்திருப்பவர்கள்
ஓவியர்களாகத்தான் இருப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா அதில் வந்து எல்லாருமே இங்கே இல்லை, ஃபாரினில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட வான்காவினுடைய ஓவிய இப்போ பவாலாம் அந்த வான்கா என்னை கூட்டின்னு போகிறாப்புல, அதுக்கு சொல்லிட்டாப்ப என்கிட்ட என் வாழ்நாளில் ஒன்று இட்டுன்னு போய் அந்த ஓவியம் கொடுத்து காமிச்சிட்டு போகிறேன், நான் வான்காவின் கல்லறையை காமிக்கிறேன் நானுன்னு சொல்லியிருக்கிறாப்புல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 7 பேர் ஒரு செட்டு அவங்க ஓவியம் கொடுத்ததில். அதில் யார் யார் இருப்பாங்கன்னாக்கா டான்ஸ் ஆடுற ஒரு அம்மா, அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணுற ஒரு ஆள், இப்படி பல்வேறு தரப்பட்டவர்களை ஒருங்கிணைக்கிறது கலைகளில் வந்து எது பார்த்தோன்னா ஓவியக்கூடமாக இருக்கும். அப்படி கலைநம்பி மூலமாக என்னுடைய உறவுக்காரரை வந்து அங்கே வேலைக்கு கொண்டாந்து விட்டேன் நான். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து தொழில் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு வந்து டேனிஷ் மிஷனில் ஒரு இயேசுசாமி படம் போட்டு கொடுத்தேன். அப்போ 4 பேர் அந்த இது எழுதுனவங்க, அதில் நான் படம் போட்டு கொடுத்தது. அப்போ அந்த கரஸ்பாண்டன்ட் ரொம்ப நேர்மையாக இருந்ததுனால என்ன இருந்தாலும் இவன் இந்துவாக இருந்தால் கூட கிறிஸ்துவ படத்தை இவன் தான் அழகாக வரைஞ்சிக்கிறான், ஆகவே இவனுக்கு தான் நான் வேலை கொடுப்பேன்ட்டார் அவர். நான் அந்த வேறு இன்டர்வியூ எதுவும் பண்ணது கிடையாது. அப்போது ஓவியம் என்பது அப்படியே வரும்போது என்னை கவிதைகளால் இந்த ஊரில் வந்து ஏடிஎம் பன்னீர்செல்வம்னு இருந்தார், கண்ணன் ஒருத்தர் இருந்தார் அங்கே, எங்கே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. இவங்க 2 பேரும் தான் ஊரில் முக்கியமான கவிஞர்கள். லைப்ரரியிலாம் அங்கே போயிடுவாங்க. அதே போல் வந்து இந்த இறைப்படி மன்றம் வள்ளலார் மன்றத்தெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்குற, இப்போ டான்ஸ் ஆடினா பரிசு கொடுப்பாங்க, அப்புறமா புஸ்தகம் கொடுப்பாங்க. அது அன்றைக்கி மட்டும் நடக்கலை, இன்றைக்கி வரைக்கும் அது நடக்குது. அதில் எனக்கும் பாவாவுக்கு ஒரு மாற்று கருத்து வேறு உண்டு. என்னென்னா, இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறவங்க, இந்த மேடையில் படிக்க சொல்ல பரிசு வாங்குறவங்க லைஃப்பில் வந்து வரமாட்டாங்க. 12ஆவதுக்கு அப்புறம் எங்கிறாங்கன்னா தேடி பிடிக்கணும். இப்போ பவான்லாம் வந்து ஸ்கூலில் வந்து கிரியேட்டிவர். இப்போ ஒரு உதாரணமாக கருப்பாக இருக்கிற பவான் ஏஞ்சிக்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கா, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டாக்கா, என்னை பார்த்தா தான் கருப்பாக இருக்குது இல்லவா, எங்கள் அப்பா ரயில் இன்ஜின் கறிவாரி கொட்டுறாப்புலங்கிறாப்புல. ஏன்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அது வந்து ஒரு கலைஞனுக்கு இருந்துக்கினே இருக்கும். குழந்தைகள் பாருங்கள், நீங்கள் ஓவியம் வரையும், ஆனால் நல்லா தான் வரையாது. ஆனால் நம்ம உயிர் அது அந்த அந்த குழந்தைகள் கோடுகளில் வந்து ஒரு உயிர் இருக்கும். ஒரு இவ்வளோண்டு பையன் வந்து ஒரு கறி எடுத்துக்கின்னு செவுத்தில் கூன்னு கத்திக்கின்னு ஒரு கோடு போட்டான்னா அது ட்ரெயின். அவன் பொட்டி பொட்டியாக வரையணும்னு அவசியம் இல்லை, அந்த உணர்வு பாரு, அவன் மனசில் என்ன நினைக்கிறான்றத அந்த ஓவிய வெளிப்பாட்டில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்பொழுதுமே இந்த கலைஞர்கள் என்பவர்கள் நுட்பத்தின் வழியாக ஊடுருவி பார்ப்பவர்கள், அப்படியே டைரெக்டாக பார்க்க முடியாது அவங்களுக்கு. அப்போது இந்த கவிஞர்கள் லிஸ்ட்டில் வரும்போது எங்களை முதலில் கவர்ந்தவர் வந்து ஜெயபால் பாண்டி என்கின்ற ஆசிரியர். அவர் பெயர் வந்து வெண்மணி. அந்த அதுலேயும் சவுத் சைடில் பேசுகிறவங்க, இப்போ எங்கள் நார்த் ஆர்காடு பாஷை நான் பேசுகிறது, இது என்னென்னா சட்டுப்புட்டுன்னு சுருங்கி இருக்குது அந்த பாஷை. இப்போ அங்கே போனால் இருக்கா திருச்சி வரைக்கும், அதுக்கு அண்ணாண்டு போனால் இன்னும் கொஞ்சம் நீட்டி ராகம் பண்ணி சொல்லுவான், இருக்குதா அப்படின்றது அந்த ராகம் போவோம். நம்ம நார்த் ஆர்காடுக்கு நான் ரொம்ப சுருங்கி கீது அப்படின்னு முடிச்சுக்குவோம், ரொம்ப ரத்தன சுருக்கமாக கீதுன்னு முடிச்சுடுவோம். அப்போ மொழியின் சுருக்கம் வந்து இங்கே மாறிடுது. அப்போ அவர் வந்து கவிதை வாசித்தார். லைப்ரரியில் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த கவிதை. என்னென்னா இங்கே வந்து எதுகை மோனை போட்டுருவாங்க. இங்கெல்லாம் எதுகை மோனை என்னென்னா சந்தித்தோம் அப்படின்னு போகிறோன்னு வச்சுக்கா, அடுத்த வரி கண்டிப்பாக சிந்தித்தோம்னு போடணும். இது ஏன்னா எத்தனையோ தோம் போட்டு தோம்னு பாட்டு கூட வந்துச்சு இப்போது. அப்போ அவர் என்ன பண்ணார், தாயே தமிழ் தாயே நீ பாலாக தேனாக வந்தது போதும், இனியேனும் சுரண்டலை சாய்க்கின்ற கூறிய வாளாக வாழ்னார். எங்களுக்கு ஆச்சரியம், என்னடா நம்மளுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து தாயே தமிழ் தாயே இதே பாட்டு சொல்லி கொடுத்தத இந்த ஆள் கூறிய வாழோடுவான்னு சொல்கிறானுன்னு ரொம்ப ஆச்சரியமாக ஆகிப்போச்சு. அப்போ அவர் மீது ஒரு ஈர்ப்பு விசை எங்களுக்கு வந்தது. அப்போ தான் வந்து
மாணவனாக இருக்கிறாப்புல நம்ம பவா செல்லதுரை, அரசம்பட்டு அழகேசன், கருப்பு கருணா, பாஸ்கர், இப்படி ஒரு 10-20 பேர் சின்ன சின்ன பிள்ளைகள் 11th 12th பசங்க எல்லாம் சேர்ந்து அவர் கூட பயணம் பண்ணுறதுக்கு அவர் தயார் பண்ணிட்டார். அந்த பிள்ளைகளை கவிதை இது மாதிரியான விஷயத்தை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு அப்போ தான் உருவாச்சு அந்த சீசனில். அப்போ இவர்கள் வந்தாங்க, இவங்கெல்லாம் உறுப்பினராக சேர்ந்தாங்க, வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பெரிய விஷயம்னா அந்த பழக்கத்தில் இன்றைக்கி வரைக்கும் விடாத இருக்கிறது கருணாவுக்கும் பாபாவுக்கும் என்ன வித்தியாசம் வரும்னாக்கா, கருப்பு கருணாவுக்கும் பாபாவுக்கும், கருப்பு கருணா வந்து நம்ம காலேஜில் படிச்சாப்புல. கருப்பு கருணா வந்து கலைஞரை பேர் சொல்லி கூப்பிட்டாவும் சண்டைக்கு வந்துடுவாப்புல. தலைவா, என் தானை தலைவனை நீ பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா கலைஞர்னு தான் சொல்லணும். பவா வந்து திண்டிவனம் காலேஜில் படித்தாப்புல. பவா தான் வந்து இந்த இலக்கிய அமைப்பில் வந்து இடதுசாரி சிந்தனையான புஸ்தகம்லாம் எடுத்துன்னு வந்து கல்யாண்ஜி அப்போ இருந்தது உனக்குல அந்த அந்த சமயத்தில் கொண்டு வந்து கருணாகிட்ட ஒப்படைச்சாப்புல. ஒரு தொழிற்சங்கவாதியாக அல்லது ஒரு போராட்ட குணம் மிக்கவனாக வர வேண்டிய பவா செல்லதுரை இலக்கியவாதியாக காலப்போக்கில் மாறிவிட்டார். இலக்கியம் படித்த, தமிழ் கல்வி கற்ற கருப்பு கருணா போர்க்குணம் மிக்க ஒரு போராட்ட தலைவனாக மாறினான். சாதாரணமாக இல்லை. கருணா வந்து இந்த இலக்கியம் பேசுறதுலாம் சும்மா அப்படின்னு சண்டை வர இவங்களுக்கு அடிக்கடிக்கா. இலக்கியம்லாம் என்னடா சோறாடா போடாமன்னு சண்டை பிடிப்பான். போராட்ட கூட தான் ஒத்துக்கவே மாட்டாப்புல. அப்படியே இது நல்ல டெவலப் ஆச்சு. எங்கள் கடை தான் எல்லாத்துக்கும் ஒன்று கூடுற கடை. ஏறக்குறைய பவாவுக்கு தெரிஞ்ச அனைத்து எழுத்தாளர்களும் எனக்கு பழக்கமானவங்க. ஆனால் எப்போவுமே வந்து உயிரோட்டமாக லைவில் வச்சுக்கிறது பவா தான் எல்லாரையும். இப்போ கலெக்டரே வந்து லைவில் அப்படியே இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பேசக்கூடிய ஒரு ஏரியாவில் வச்சுன்னு அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் பழக்கம் வச்சுக்கிறாப்புல. அந்த சமயத்தில் இலக்கியம் வளர்கிறப்போ நாங்கள் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலேருந்து எனக்கு பொறுப்பினாண்டாங்க பேனர். எனக்கு அந்த காலத்திலலாம் இந்த ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படி எல்லாரையும் போட்டு 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 போரடிச்சு போன கைகளுக்கு வேறு என்ன மாற்று பண்ணமேன்னு யோசனை பண்ணேன். ஒரு 8x6 சைஸில் பேப்பர் ஒட்டி ஒரு படம் போட்டு கிண்டர் கார்டனில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த கிண்டர் கார்டன் நிகழ்ச்சிக்கு வந்து முன்ன எம்எல்ஏவாக இருந்தார் விஜயகுமார், விஜயகுமார் 25 பேர் தான் வந்தாங்க. அதில் 25 பேருக்கு அவர் தான் தலைமை தாங்கி டீ வாங்கி கொடுத்துட்டு போனார். ஆமாம், அப்படியே டெவலப் ஆகிக்கின்னு கொஞ்சமாக டெவலப் ஆகியது. திருவண்ணாமலையில் மிகப்பெரிய பண்ணல, தமிழ்நாடு முழுக்க கலை இலக்கிய இரவுகள். இதுதான் தாயகம். இந்த மண்ணிலிருந்து அந்த செடியை கொண்டு போய் அந்தந்த ஊர்களில் செடியாக நட்டு மரமாக வளர்த்து விட்டோம். ஆனால் நாங்கள் இப்போ அதில் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் எங்களுக்குள் வந்து என்ன இருக்குது, அதனுடைய வித்து, அதனுடைய தாகம் எல்லாமே அடங்கி இருக்குது. இப்போ நான் இந்த நிகழ்ச்சி கூட இப்போ நடத்துனாங்க, போய் பார்த்தேன். இந்த வடிவமாக வந்தால் நல்லா இருக்குமா, இப்படி இருக்குமான்னு கூட நாங்கள் நினச்சோம் இந்த இதை. அப்போது இந்த ஓவியங்கள் பாமர மக்களை நோக்கி நகர்த்தினேன். முதலில் ஒரு மிகப்பெரிய பேனரில் ஒரு குருவிக்காரன் படம் டால்டா டப்பா போட்டுக்கினேன். ரஜினிகாந்த் சைஸுக்கு ஒரு குருவிக்காரனை போட்டு பெரிய கோயிலாண்ட வச்சுட்டோம். கலை இலக்கிய இரவுன்னு எழுதி அந்த குருவிக்கார கும்பலே என் கடைக்கு வந்துடுச்சு. நம்ம சைஸில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் கூட போடுறதுக்கு நம்மக்கிட்ட காசு கிடையாது. ஒரு குருவிக்காரன் படம் வந்து அவ்வளோ பெருசு இருக்கணும்னு சாமி அப்படின்னு வந்துட்டாங்க. வந்து அந்த அந்த உணர்வு வந்து எப்படி இருந்ததுன்னா, எவ்வளோ பெரிய படம் கொடுத்தாலும் எவ்வளோ தான் நம்மளுக்கு சலுகை பண்ணி செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு நிகர், அந்த பாசத்துக்கு நிகர் உலகில் வேறொன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பிரியம். அப்போ தான் நான் நினச்சேன், இந்த தூரிகை வந்து ஏழைகளுக்காகத்தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்று அப்போ முடிவு பண்ணேன். நான் இதை இப்போ எவ்வளோ சைன் போர்டு எழுதியிருக்கிறேன்.
எவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ பணம் கொடுத்துருப்பாங்க, வாங்கியிருப்பேன், செலவு பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டது நான் வரைந்த ஓவியங்களும். அதே போல் போய் இதில் மதுரையில் போய் திருப்பரங்குன்றத்தில் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். அந்த மக்கள் அதில் ஏழை மக்களாக இருந்தால் கூட அந்த பாசம் இருக்குது இல்லை, பணக்காரங்கிட்ட கூட கிடையாது. அவன் எடுத்துன்னு வந்து சுண்டல் கோயிலில் ஐயர் படத்தை பார்த்துட்டு அவர் கோயில் அவர் பேர் கம்யூனிஸ்ட் ஐயர்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் கோயிலில் பூஜை பண்ணுவார், படம் ஒர்க் பண்ணும்போது இங்கே வந்துடுவார், அந்த பிரசாதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுவார், சாப்பிட்டு பண்ணுவோம். அப்போது இந்த ஓவியம் என்பது உயிர்ப்புள்ள விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதே போல் வந்து கரெக்டான ஓவியர்கள் என்பவர்கள் இலக்கியத்தின் பால் ஈடுபாடோடு இருப்பாங்க. எப்படி ஈடுபாடோடு இருப்பாங்கனாக்கா, கரைதல் தானே எல்லாத்துக்குமே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரைந்து போகிறது தான் எல்லாத்துக்குமே விஷயம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஓவியம் வந்து இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இப்போ நான் சென்னையில் கூட அந்த ஓவியத்தை பற்றி அந்த அண்ணா நூற்றாண்டு விழாவுக்கு பேசுகிறியான்னு கேட்டாங்க. நான் அப்போ தான் போகிறேன், நாளைக்கு பேசணும். அண்ணா நூற்றாண்டு விழாவில் நான் ஓவியத்தை பற்றி பேசணுன்னாக்கா யூரோப்பியன் கல்ச்சர் ஓவியத்தை படிக்கணும், நான் ரெஃபரன்ஸோடு போய் ஆகணும். ஏன்னா அங்கே ஓவியக் கல்லூரியில் இருக்கிற பசங்க வந்து கேள்வி கேட்பாங்க. இல்லை பாவா, நான் அந்த இடத்துல நான் பேச முடியாது. ஏன்னாக்கா அதுக்கு 1 நாள் 2 நாள் டைம் இருந்தால் தான் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணேன் அதுக்காக. அப்போ வான்கோ என்ன பண்ணார், பிக்காசோ என்ன பண்ணார், இது எல்லாத்தையும் நான் ப்ரைடா காலோ என்ன பண்ணாங்க, அந்த மாதிரியான ஃபாரின் கல்ச்சருக்கு போய் ஆகணும். இந்திய ஓவியங்களை வந்து அவங்க சரியில்லைன்றவங்க. ஏன்னாக்கா அவன் வந்து எல்லா அளவுகளையும் வந்து கரெக்டாக வச்சுக்கின்னு இருப்பான். ஒரு அளவுனாக்கா ஒரு மனுஷனாக்கா இப்போ பாட்டில் வருது என்ஜான் உடம்புன்னு சொல்கிறாங்களா, 7.5 ஜான் தான் ஓவியத்தில் அளந்து இனம் வரும். அப்போ அந்த இது எல்லாமே படிக்கணுன்ற ஒரு ஏரியாவில் நான் என்ன பண்ண தயார் பண்ணமே, நான் இன்னொரு நாளைக்கு அதை பேசிக்கிறேன் அப்படின்னு இப்போ சொன்ன உடனே அதான் சொன்னேன்ப்பா அவர்கிட்ட கூட நான் பேசிடுறேன்ப்பா. ஓவியம் தான் நம்ம ஊர் வரலாறே எனக்கு ஒரு 50 வருஷம் இருக்குது, அதை வச்சு நான் எதனால் சமாளிச்சுக்கிறேன்னு தான் பேச வந்தேன். அப்போது நவீன ஓவியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை முதல்ல நவீன கவிதைகள் எப்படி புகுத்துனாங்களோ அது மாதிரி இந்த வழக்கமான பக்தி இலக்கியத்தில் இருந்த இந்த திருவண்ணாமலையை நாங்கள் மீட்டெடுத்து ஒரு நவீன ஓவியங்களுக்காகவும் புரிதலான ஓவியங்களுக்காகவும் கருத்து படங்களையும் போட்டு மக்களை ஒரு ஈர்ப்பு சக்திக்கு கொண்டாந்தோம். இப்பொழுதான ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன், காலண்டர் இல்லாத வீடுகள் இருக்காது. எல்லா வீடுகள்லேயும் காலையில் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு காலண்டர் இருக்கும். இப்போல்லாம் வந்து செவத்தில் ஆணி அடிக்கூடாதுன்றாங்க, அது வேறு விஷயம். அந்த காலண்டர் பார்த்திங்களன்னா கொண்டைராஜ் அப்படின்னு ஒரு ஓவியர், ரவிவர்மாவுக்கு பிறகு கொண்டைராஜ், ராமலிங்கம், மீனாட்சி இப்படின்ற பேர்களில் முருகக்கணி இப்படி பேர் இருக்கும். இதில் ஏன் இந்த கொண்டைராஜ் சொன்னேன்னாக்கா, அவர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து படித்தவர். 1918 படித்தார். அவர் கல்யாணம் செஞ்சுக்காத மனம் விரக்தியாகி அந்த மாணவ பருவத்திலேயே வந்து ரமணாசிரமத்தில் வந்து சேர்ந்து ரமணருக்கு சீடனாக போயிட்டார். அந்த ரமணருக்கு சீடனா அவருக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது, அவருக்கு சாப்பாடு கொடுக்குறது, இந்த வேலையை பார்த்துன்னு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் ரமணரை வரைஞ்சி ஒரு பக்தர் வந்து ரமணரை கொடுத்தாரு. ரமணருக்கு அது மேலே ஒன்றும் திருப்தி இல்லை, ஏதோ தப்பு இருக்குது போல இருக்குது இந்த படத்தில், நம்ம படம் கரெக்டாக நம்மள மாதிரி இல்லைன்ற ஒரு டவுட் வந்துச்சு. இப்படி பார்த்திங்கன்னா இருக்கு சொல்ல, அந்த தம்பி வேலை பார்க்குற தம்பி, அந்த வேலை செஞ்ச தம்பி, சாமி இதில் கொஞ்சம் தவறு இருக்குது, நான் கொஞ்சம் திருத்தி கொடுக்கட்டான்னு கேட்டான். உனக்கு ஓவியம் தெரியுமான்னு கேட்டார். இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் திருத்தி எடுத்துன்னு வரேன்னு அந்த படத்தை எடுத்துன்னு போய் மறுநாள் ரமணர்கிட்ட திருத்தி எடுத்துன்னு வந்து கொடுத்தோன்னே ரமணர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னார், ஏண்டா தம்பி நீ என்ன பண்ண, ஓவியம் தெரியுமாண்ணா? ஆமாம், நான் கல்லூரியில் படித்தேன், ஓவியம் தெரியும்னு சொன்னோன்னே, உங்கள்கிட்ட சரஸ்வதி குடியிருக்கிறாப்புல, சரஸ்வதி வந்து எனக்கு வேலை செய்யலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமின்னு இங்கே அப்போ மேயராக இருந்தார், இது நகராட்சியினுடைய தலைவர். அப்போ ராமசாமி ஐயர் அவர் பேர். நீங்கள் ஒன்றாக்கா
வக்கீல் இருக்கிறாரு பாண்டியராஜ் சார், ஒன்று ரெஃபரன்ஸ் பார்த்துங்க. அவர்கிட்ட ஒரு சிபாரிசு லெட்டர் வாங்கி சங்கரதாஸ் சுவாமிகள், அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகம் போட்டுன்னு வர்றாங்க ஊர் ஊராக. அப்போல்லாம் திரைச்சீலை எழுதணும். அந்த சிபாரிசு கடிதத்தை கொடுத்து சங்கரதாஸ் சுவாமிகள்கிட்ட சொல்லி, இந்த பையன் வந்து சரஸ்வதி இவன் கையில் குடியிருக்கிறாப்புல, அதனால் நீங்கள் இட்டுன்னு போய் வேலைக்கு வச்சுங்க அப்படின்னாப்புல. அப்புறம் அந்த நாடகத்துக்கெல்லாம் திரைச்சீலை வந்து இங்கேருந்து புறப்பட்டு போனவர் தான் அந்த கொண்டைராஜ். அப்படியே போய் சிலோன் வரைக்கும் நாடகம் போயிட்டு வரும்போது அது அந்த கம்பெனியே நஷ்டம் ஆயிடுச்சு. இப்போ தெரியாதா, இப்போ எந்த நாடகம் போட்டால் இப்போ நம்ம நூலகத்தில் இது போட்டுக்கிறோம், இதுக்கே ஆளுங்க வர மாட்டுறாங்க, எவ்வளோ கூப்பிடுறோம் நம்ம. அப்போல்லாம் மக்கள் வந்து நாடகத்தை காசு கொடுத்து பார்க்க முடியாமல் அது நலிவடைஞ்ச முன்னாடி அவர் கோவில்பட்டிலே தங்கிட்டார். கோவில்பட்டியில் தங்கி முதலில் காலண்டரை தமிழகத்துக்கு கொடுத்தது கொண்டைராஜும் அப்புறமா அவருடைய குழுவினரும் தான் காலண்டர். அப்போ எல்லாமே பக்தி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்கிறவங்க அதை சுவர் விளம்பரங்களிலையும் சுவத்துலையும் எழுதுனாங்க. இப்போ எங்களை போன்ற ஆட்களுக்கெல்லாம், இப்போ எனக்கெல்லாம் சாமி படம் வர என்ன கஷ்டம் இருக்கும். என்னென்னா என் நேரம் நகை நெட்டு நம்மளுக்கு இருக்குது, 12 கை இருக்குது முருகருக்கு, நம்மளுக்கு 2 கை இருக்குது. அதில் எதற்கு முருகருக்கு 12 கை இருந்தாக்கா நம்மளுக்கு 2 கை. அதில் அதை போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக நவீன ஓவியத்துக்கு வந்துட்டோம். நவீன ஓவியத்திலிருந்து புரிதலாக இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓவியம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ளெக்ஸ் பேனராக மாறிவிட்டது. அது காலத்தின் கொடுமை. ஒரு காலத்தில் கம்போசிடர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு எழுத்தும் தலைகீழாக இருக்கும். உணர்வுகளால் கோத்து 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 அச்சடித்தார்கள். அதுக்கப்புறமா கருவி வளர்ந்து போச்சு. கருவி வளர்ந்த உடனே அந்த கம்போசிடர்கள்லாம் அட்டை ஓட்டுறதுக்கு போயிட்டான், நோட் புஸ்தகத்துக்கு அட்டை போடுறதுக்கு போயிட்டான். இன்றைக்கு ஓவியர்கள் நிலைமையும் இதுதான். ஏன்னா ஃப்ளக்ஸ் வந்ததுனால ஒரு படம் வரைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 1/2 மணி நேரத்தில் வந்து ஒரு பேனரே முடிச்சு எடுத்தாந்து கொடுத்துருவாங்க. இங்கே இருக்குது, இதெல்லாம் கம்ப்யூட்டரில் வருது. அப்போது ஆனால் எல்லா மனிதர்களின் உணர்வுகளிலும் ஓவியம் இருக்கிறது. நீங்கள் முயற்சித்தால் இந்த வயதில் கூட ஓவியத்தை வரைந்து பார்க்கலாம். நம்மளுக்கு இன்கம் வர்றது வேறவா இருக்கணும். மன ரீதியாக ஓவியத்தை வக்கீல் சார் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, நடராஜன் சார் இருக்கிறார், தினமதி நடராஜன் சார், இவங்க சீனு கார்த்தி, இவங்கெல்லாம் சும்மா இருக்கிற நேரத்தில் ஓவியம் பழகலாம். சித்திரம் ஒரு கைப்பழக்கம். கவிதையை போல சித்திரம் ஒரு சொல் எப்படி ஆளுமையோ அது மாதிரி கோடுகளின் ஆளுமை. கண்ணதாசன் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார், பகை முடிக்க பல வகையாய் அணிகலங்கள் மோதும், இக்கலை முடிக்க 2 விரலும் 1 பென்சிலும் போதும் வைப்பார். அதனால் நீங்கள் எல்லோரும் வயதானவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய சந்தோஷத்துக்காக கோடுகளை கிழித்து பாருங்கள், புத்தகத்தை படித்து பாருங்கள், கதையை சொல்லி பாருங்கள். இப்படியான வாய்ப்புக்கு இந்த நூலகத்துறைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.